சகோதரிகளே, நம்ம சொன்ன விதமாக 6th வால்யூம்ல நம்ம வந்து 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது வரைக்கும் 4 பாகங்கள் பார்த்திருக்கோம். 10வது அத்தியாயத்தினோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது சிருஷ்டியின் ஞானஸ்நானம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். சோ அதுலயும் இந்த புது சிருஷ்டியின் ஞானஸ்நானத்துல நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, உலக பிரகாரமான மக்கள் ஞானஸ்நானம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பிலீஃப்ஸ்ல இருக்காங்க, அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்துல உள்ள வகைகள் மூலமாக எப்படி வந்து மக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் மூலமாக வேறுபட்டிருக்காங்க. அப்போ எதுதான் உண்மையான ஞானஸ்நானம் அப்படிங்கிறதையும் நம்ம வசனத்தின் மூலமாக பார்த்தோம். ரோமர்ல உள்ள வசனத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நம்ம எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் மட்டுமே தான் உண்மையான ஞானஸ்நானமாக இருக்கும். அண்ட் அதே நேரத்துல கான்ட்ரவர்ஷியலா ஒரு சில வசனங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அது கான்ட்ரவர்ஷியலா இல்லை. அப்போ அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா. அக்னியினாலும் ஆவிக்குரிய விஷயத்தினாலும் ஞானஸ்நானம் அப்படிங்கிற வசனங்கள்லாம் இருக்கே அப்படிங்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் நம்முடைய 7ஆம் தூதன் ரசல் பிரதர் அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்தது. என்ன மீன் பண்ணது, அக்கினின்னா என்ன, அது ஒரு கர்ஸ் கேட்கிறாங்க, அக்கினிங்கிறது ஒரு பிளெஸிங் கிடையாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் அதே நேரத்துல ஆவின் மூலமாக ஞானஸ்நானம் அப்படிங்கும் பொழுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சுவிசேஷ யுகத்துல ஸ்டார்டிங்ல அந்த பெந்தகோஸ்தே நாள்ல கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம பார்க்கிறோம். அது தொடர்ந்து சரீர அங்கங்களுக்கு கிடைத்து வரக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போ ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் ஒரு சரியான ஞானஸ்நானமா இருக்க முடியும் அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரர் வசனத்தின் அடிப்படையில் நமக்கு கிளியரா விளக்குனார். அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் மட்டுமே தான் ஒரு சரியான ஞானஸ்நானமா ஒரு பேப்டிசமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது போன வாரம் நம்ம இந்த சப்ஜெக்டை கன்க்ளூட் பண்ணும் போது ஒரு கேள்வியோட கன்க்ளூட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. சோ என்ன கேள்வியோட கன்க்ளூட் பண்ணியிருந்தோம், நம்ம அடையாளமான ஞானஸ்நானம் அவசியமானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இஸ் சிம்பாலிக் பேப்டிசம் நெசசரி? சோ இப்ப அதே கேள்விய உங்கள் மத்தியில வைக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னா, ஆமா அது எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும், அடையாளமான ஒரு ஞானஸ்நானம் நம்மெல்லாம் எடுக்கிறோம்ல. சோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கா, ஆமா கண்டிப்பா எடுக்கணும், அடையாளபூர்வமாக தண்ணியில முங்கி எந்திரிக்கிற ஞானஸ்நானம் வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சகோதர சகோதரிகளுடைய கருத்தை வந்து தெரிவிச்சாங்க. இதுக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்குங்களா? சகோதர சகோதரிகளே, இது நேர்ல எடுக்கிற கிளாஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, ஜூம் வாயிலாக எடுக்கிறதுனால நீங்க பேசலாம், பதில் சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்டராக்டிவா இருந்தீங்கன்னா செஷன் வந்து நல்லா போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அப்போ போன வாரம் கேட்டிருந்த கேள்வி அதுதான், உண்மையான பேப்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி வசனங்கள் மூலமாக பார்த்துடுறோம், படிச்சிடுறோம். ஸோ இந்த வெளியரங்கமான இந்த ஒரு அடையாளம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வைக்கும் பொழுது நல்லா யோசிக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை வந்து சத்தியம் சொல்றதுக்கு வந்து அனுமதிக்கிறப்போ, நம்ம ஹார்வெஸ்ட் ஒர்க்கே நடத்துறப்போ சகோதர சகோதரிகள் வந்து அந்த சத்தியத்தை கேட்கிறவங்க சத்தியத்தை வந்து ஸ்ட்ராங்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவங்களை கொண்டு போவோம் அப்படின்னா, அந்த ஒரு அடையாளமான பேப்டிசம்குள்ள சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீங்க அறுவடையின் ஊழியத்துல அது முடிக்கும் தருவாயில வரக்கூடிய சகோதர சகோதரிகளோட ஐக்கியம் வச்சுட்டு இருக்கோம், நல்ல க்ளோஸா பழகுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க என்ன மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இது அவசியமா பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் தண்ணியில முங்கி எந்திரிக்கிற இந்த வெளியரங்கமான ஒரு 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 பேப்டிசம், ஒரு ஞானஸ்நானம் அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்படி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நம்ம யாரதான் ஆக்சுவலி நம்ம காட்ட முடியும், ஆமா இது அவசியம் அப்படின்னு ஒரு வேளை நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எங்க இருந்தா நம்ம வந்து பதில் சொல்லணும்? பைபிள்ல இருந்தா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லைங்களா. சோ அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, அப்போ அவங்க 2 பேருமே இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி இத பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னா அதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். ஏன்னா உங்களுடைய சித்தம் செய்ய வரேன் அப்படின்னு மைண்ட்லயே வந்து கம்ப்ளீட்டா டிசைட் பண்ணிட்டாலும் யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்றாரு, ஆக்சுவலி பிசிக்கலா நம்முடைய ரட்சகருக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ யோவான் ஆக்சுவலி யூதர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வந்து வேற,
ஆனா இயேசு கிறிஸ்து வந்து யோவான் கிட்ட எடுத்த அந்த ஒரு ஞானஸ்நானம்ன்றது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் இயேசு கிறிஸ்து எடுத்தது உண்மையான ஒரு ஞானஸ்நானம், சிந்தையில எடுக்கிறார் அப்படிங்கிறது யாருக்கே தெரியாது அந்த டைம்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனுக்கே தெரியாது. எடுக்கிறவருக்கு தான் தெரியும், கொடுத்தவருக்கு தெரியாது இல்லைங்களா? ஏன் இயேசு கிறிஸ்துவும் யோவானுக்கு வந்து சொல்லல இந்த ஒரு ஆழமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லல அப்படின்னா, ஏன்னா இந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கறது ஏன் யோவான் ஸ்நானனுக்கு புரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை அந்த காலத்துல அப்படின்னா, யோவான் ஸ்நானகனா இருக்கட்டும், மற்ற சீஷர்களா இருக்கட்டும், அந்த டைம்ல என்ன நடக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த விலை கிரயத்தை கொடுத்து கல்வாரி சிலுவையில என்ன பண்ணல, அவருடைய கோர்ஸை வந்து அவர் முடிக்கல அந்த டைம்ல. சோ உங்களுக்கு என்ன புரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிறதுனா அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பரிசுத்த ஆவி வந்து அவங்களுக்கு பொழிந்தருளல அவங்களுடைய லைஃப்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களை வந்து அனுப்பும் பொழுது வசனம் வந்து ரொம்ப கிளியரா கொடுக்கிறார். அந்த வசனத்தை நான் சும்மா வாசிக்கிறேன் நானு. ஏன்னா இன்னைக்கு பாடம் வந்து வசனம் வாசிச்சு நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். சோ நான் கிறிஸ்துவ ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் கோட் பண்றேன். அப்ப மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வந்து வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 19ல இருந்து 20 வசனங்கள்ல, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்றார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாப்டர் வந்து எண்ட் ஆகும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க எல்லா இடத்துக்கும் புறப்பட்டு போங்க, போயிட்டு யாருடைய நாமத்துல நீங்க வந்து ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவே இதை பத்தி பேசியிருக்கும் பொழுது அப்போ என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, நல்லா நம்ம கிளியரா ஒரு விஷயம் கேட்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அறுவடை ஊழியம் செய்யும் போது கூட நம்ம கிட்ட ஒரு சில சகோதர சகோதரிகள் இந்த ஒரு கேள்வியை கேட்பது உண்டு. பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரதுக்கு முன்னாடியே சில பேர் கேட்பாங்க. என்ன வந்து கேட்பாங்க அப்படின்னா, உங்களுடைய சபைகள்ல பிரதர் நீங்க யாருடைய நாமத்தின் மூலமாக எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பீங்க? ஒருவேளை அந்த பேப்டிசம் பத்தி ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த கிளாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, ஸ்டார்டிங்லயே கேட்பாங்க. எதனால அப்படின்னா, நம்ம தரக்கூடிய பதில் தான் அவங்கள முடிவு பண்ணும் தொடர்ந்து இந்த அடிப்படை வேதாகம வகுப்புக்கு நம்ம வரலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிறது. ஒருவேளை நம்ம தேவனுடைய நாமத்தினால நாங்க ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுடைய பதில் என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல கிறிஸ்துவின் நாமத்தினால கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இங்க வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ பிதா அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, அந்த அறுவடை ஊழியத்துக்கு வரவங்க எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாவே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க எடுத்த உடனே. சோ அப்ப நம்ம இல்ல, நம்ம கிறிஸ்து தான், கிறிஸ்துவின் மூலமாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வந்து அதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய சகோதர சகோதரிகளும் இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அப்படின்னா என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, பிதாவின் அதிகாரத்தினாலையும் குமாரனின் அதிகாரத்தினாலையும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த அதிகாரத்தினாலையும் இந்த பேப்டிசம் வந்து தரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ சுவிசேஷ யுகம் ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் தான் நடக்குது. அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கிளியரா சுவிசேஷ யுகம் ஃபுல்லா நமக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவனுடைய திட்டத்தை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். தேவனுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றோம் சத்தியத்தின் மூலமாக. கிறிஸ்துவனுடைய ஈடுபலினா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் கிளியரா. பார்த்தோம் இல்லைங்களா போன வாரம் கூட, நீதிமானாக்கப்படுதல் இல்லைங்களா. சோ அந்த பலியின் மூலமாக நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ணப்படுறோம், எப்படி சாங்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறோம், அந்த ஒரு ஃபுல் கான்செக்ரேஷனுக்குள்ளாக நம்ம போறோம் அண்ட் நம்ம மரிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம மகிமையில அந்த ஒரு பிளெஸிங்கஸை வந்து நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட நம்ம சத்தியமா எடுத்து எல்லாருக்கும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது, இந்த அடையாளம் ஆன இந்த ஒரு பேப்டிசம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நம்ம எப்படி கன்சிடர் பண்றது இதோட சீரியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பேப்டிசம் அப்படிங்கிறது எந்த விஷயம் தான் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஞானஸ்நானம் தான் சொல்லி பார்த்தோம். தண்ணிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை வெளியரங்கமான இந்த ஒரு சிம்பாலிக்
பேப்டிசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடியே இது எடுக்கணும், இந்த சிம்பாலிக் பேப்டிசம் எடுக்கணும், வெளியரங்கமான அடையாளமான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ள நம்ம போகணும்னாலே அப்பேற்பட்டவங்க எதுக்குள்ளதான் முதல்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய இருதயத்திற்குள்ளாரான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளாக தான் வந்து டிராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒருவேளை நான் அடியேன் நான் வந்து அந்த இருதயத்துல ஞானஸ்நானத்துக்குள்ளாக நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா பாக்குறோம்னா இது வெளியே இருக்கக்கூடிய மத்த சகோதர சகோதரிகளுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது இல்லைங்களா? மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய ஜீவனை நாம அல்மைட்டிக்காக நம்முடைய தேவனுக்காக ஒப்பு கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியாது. சோ அவருடைய சித்தத்துக்காக தான் நம்ம ஓட போறோம் அப்படிங்கறது இந்த சரீர அங்கத்துக்கு எப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வெளியரங்கமான ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்போ மட்டும்தான் நம்முடைய சரீர அங்கங்களுக்கே புரியும், ஓகே இந்த சகோதரன் அவருடைய வாழ்க்கைய தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியும். சோ அதற்கு எது மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெளியரங்கமான ஞானஸ்நானம் வந்து அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ மனசுக்குள்ள ரகசியமா நடந்த இந்த ஒரு உடன்படிக்கை, தேவனுக்கும் நமக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை வெளியரங்கமா காட்டுறது வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து ரொம்ப கிளியரா எழுதுறார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதை செய்தார், சீஷர்களும் அதை செஞ்சாங்க, சோ அப்போஸ்தலர்களும் அதை கிளியரா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ ட்ரூத்தை நல்லா வந்து பிரசங்கிக்கிறாங்க, பிரசங்கிச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பேப்டிசம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அடிக்கடி வசனங்கள்ல வாசிப்பது உண்டு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்ல கூட என்ன வாசிப்போம் அப்படின்னா, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அப்போ அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னா இனி நீங்க பாவிகள் இல்ல, நீங்க எந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டென்டேட்டிவ் ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வந்துட்டீங்க. அந்த ஒரு நீதிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது உங்களுடைய பலி இனிமே எப்படி இருக்கும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்க பாவிகள் கிடையாது. நம்ம டாக்டரின் கேட்கிறோம், சோ நம்ம எங்க இருந்து செப்பரேட் ஆகுறோம் அப்படின்னா பாவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து செப்பரேட் ஆகி ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள வரும். அப்போ அந்த ஒரு இரக்கம் பெற்றுக்கொள்றோம். சோ இயேசு கிறிஸ்துவ வந்து விசுவாசிக்கிறோம். நம்ம நீதிமான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள வரும் பொழுது வசனம் அதான் ரொம்ப கிளியரா சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சோ இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம வரும் பொழுதுதான் அது ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனாலும் நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு புது சிஷ்யனுடைய அங்கங்களுக்கு எப்பதான் தெரியும் நம்ம நம்மளுடைய லைஃப் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம், மனதளவுல உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனா இந்த ஒரு சிம்பாலிக் பேப்டிசம் மூலமா தான் நம்ம தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு நம்முடைய மூத்த சகோதரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சில சாட்சிகளை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன சாட்சிகள் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போஸ்லர் வந்து நடவடிக்கைகள்ல வந்து நிறைய நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அப்போஸ்லர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சமாரிய ஜனங்கள் வந்து சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் பேப்டிசம் எடுக்கிற விஷயத்த வந்து பவுல் எழுதுவார். எப்படி எழுதுவார் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஸ்டார்டிங்ல ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பலதரப்பட்ட மக்கள் நிறைய வித்தியாசமான ஒரு கோணங்கள்ல வந்து வேறுபட்டு இருக்காங்க அந்த ஒரு விசுவாசத்துலன்னு சொல்லி பாக்குறோம். குழந்தைகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் தர்றது, 8 நாள்ல தர்றது, 10 நாள்ல தர்றது, 6 மாசத்துல தருது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ நம்முடைய மூத்த சகோதரர் வந்து வேதாகமத்துல இருந்து கொடுக்கக்கூடிய சாட்சிகள்ல கூட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதான் சொல்றாரு, சமாரிய ஜனங்கள் வந்து பேப்டிசம் எடுக்கும்போது புருஷர்களும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் தான் இருக்குமே தவிர குழந்தைங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இல்ல. சோ இது வந்து ஒரு சாட்சி. அதே அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிலிப்பு அதே இன்சிடென்ட்ல வராரு.
ஸோ அப்போ வரும்பொழுது அந்த மந்திரி இருக்காரு இல்லைங்களா, ஸோ அவருடைய இன்சிடென்ட் வந்து பாக்குறாங்க. அப்போ 35ல இருந்து 38 வசனத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பிலிப்பு வந்து பேசுறாரு மந்திரி கிட்ட. பேசும் பொழுது வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறாரு. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பண்றதுக்கு தடை என்ன அப்படின்னு. அப்போ பிலிப்பு ஒரே விஷயம் தான் சொல்றாரு, முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால், ஃப்ரம் த ஹோல் ஹார்ட் நீ விசுவாசிக்கிற அப்படின்னா தடையே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு பிலிப்பும் மந்திரி 2 பேரும் தண்ணியில இறங்குறாங்க. பிலிப்பு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேப்டிசம் கொடுத்துட்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இது ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரெண்டாவது, அப்போஸ்தலர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஒரு சாட்சி இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த வெளியரங்கமான ஒரு ஞானஸ்தானத்துக்கு வந்து ஒரு சாட்சி இருக்கு. என்ன அப்படின்னா, 10ஆம் அதிகாரத்திலேயே 44ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, பேதுரு வந்து இந்த கொர்நேலியுவுக்கு வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த வார்த்தைகளே பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதும் தேவனை புகழுகிறதும் பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புரஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி பேதுரு இப்படிதான் சொல்றாரு. பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்ற இவங்க தண்ணீரை விலக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுக்குற விஷயத்தையும் சொல்லி பாக்குறோம். அண்ட் அதையும் மீறி இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட இருக்கு. சோ அவர் மூலமா இவங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப கிளியரா எழுதுறாரு இந்த இடத்துல. அந்த 1 கொரிந்தியர் அதுலயே பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல எப்படி இருக்கும்னா, ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். இதுவும் அல்லாமல் நான் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனா இல்லையோ அறியேன் அப்படின்னு. இப்ப ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்னா, சில நேரம் கூட பவுல் பாருங்க ஒரு விருப்பம் இல்லாம பேப்டிசம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு சில சாரார் வந்து கான்ட்ரவர்ஷியலா இந்த ஒரு வசனத்தை கொண்டு போக உண்டு. வசனம் எப்படி இருக்கும், ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு. 1 கொரிந்தியர் இது வந்து 1:16 இருக்கும். 1:16 இருக்கும். இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனா இல்லையோ அறியேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, பவுல் வந்து நாட் அகெயின்ஸ்ட் த சிம்பாலிக் பேப்டிசம். ஏன் இந்த வார்த்தைகள் அங்க அப்படி எழுதுறாரு அப்படின்னா, அங்க ஒரு மனக்கசப்பு வந்து உண்டாகுது அந்த டைம்ல. என்ன அப்படின்னா, நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லி ஒரு இன்சிடென்ட் வருது இல்லைங்களா, நான் யாரை சார்ந்தவங்க அப்படின்னு. அப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. இதை எப்படி தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, பவுலுக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுலுக்கு ஒரு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. சோ அவருடைய அந்த ஒரு மங்கி போன பார்வையின் மூலமாக அவரால் சில நேரம் என்னதான் ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுவார் அப்படின்னா, அவர் தான் பேப்டிசம் கொடுத்தாகணும், வேற சாய்ஸ் இல்லை அப்படின்னு வர சூழ்நிலையில அவர் கொடுத்துருவார். ஆனா மித்த நேரத்துல அவர் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அவருடைய அந்த ஒரு மங்கி போன பார்வையினால அததான் சொல்றாரு, தேவன்கிட்ட தேங்க் பண்றாரு. எப்படி அப்படின்னா, நம்ம அந்த 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானம் ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்படின்னா என்ன மீன் பண்றார், நான் வந்து ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அகெயின்ஸ்ட், அந்த சிம்பாலிக் பேப்டிசம்க்கு அகெயின்ஸ்ட்னு கிடையாது. நான் ஒருவேளை நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருந்தா என்ன ஒரு டாக் போயிருக்கும் அப்படின்னா, இவர் வந்து மக்களை தன் வசப்படுத்துறதுக்காக அநேக பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு டாக் கூட போயிருக்கும். ஆனா லக்கீலி என்ன நடக்கல அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, எனக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் நான் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு வரல அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருதயத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஞானஸ்நானம், இது இந்த ஒரு சுவிசேஷ யுகம் ஃபுல்லா நடக்குது. இந்த 2வது அதுக்கப்புறம் இந்த ஒரு அடையாளமான ஞானஸ்நானம் வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கறத நம்மளுடைய மூத்த சகோதரர் வந்து எழுதுறாரு. அப்போ இவ்வளவு வசனம் இருக்கும் பொழுது இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு மூத்த சகோதரர் அப்படின்னா, இதை நம்ம என்னைக்குமே டினை பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. அண்ட் அதே நேரத்துல
ஒருவேளை ஒருவர் அந்த இருதயபூர்வமான ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சிம்பாலிக்கான ஞானஸ்தானம், அந்த வெளியரங்கமான அடையாளமான ஞானஸ்தானம் ஒருவேளை அவங்க எடுக்கல, ஒரு சகோதரனோ சகோதரியோ அப்படின்னா என்ன தெரியுமா சொல்றாரு நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் அவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு சண்டை போடாதீங்க. அப்போ அவர் எதன் அடிப்படையில இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, பிரதர் அப்போ யாராவது பாப்டிசம் நான் எடுக்க மாட்டேன் வெளியரங்கமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே விட்டுறலாங்களா பிரதர் அப்படின்னா, பவுல் நம்முடைய 7ஆம் தூதன் எந்த அளவுக்கு ரொம்ப ஜெனரஸா எழுதுறாரு அப்படின்னா, அவர் எந்த வசனத்தை அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில தான் அந்த விஷயத்தையும் சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் வசனத்துல என்ன சொல்லுவார் பவுல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது ஏதாவது எந்த விஷயமா வேணா இருக்கலாம், நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், ஒருவேளை ஒரு ஹார்ட்டுக்குள்ளான ஒரு கான்செக்ரேஷன், ஒரு இருதயபூர்வமான ஒரு கான்செக்ரேஷனுக்குள்ள ஒருவேளை ஒரு சகோதரனோ சகோதரிய வந்துட்டாங்க, ஆனா அவங்க வெளியரங்கமான ஒரு பேப்டிசம்குள்ள அவங்க போகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட வேண்டாம் அப்படின்னா, அவங்க கூட சண்டை போட்டுற வேண்டாம். ஆனா என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, தேவன் இதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்மளுடைய அட்மோஸ்ட் மெச்சூரிட்டியை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப அழகா ரைட்டிங்ஸ்ல எழுதுறார். அப்ப நம்ம பேசிக்கோ இந்த அறுபடையின் ஊழியங்கள்லாம் செய்யும் பொழுது சோ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்ப என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, எமோஷனல் ஆகாம ரொம்ப ஹம்பிளா சாஃப்டா அந்த விஷயத்த நம்ம கேரி பண்ணணும். அதான் இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும், we have not quarrel with them. அவங்களோட தர்க்கம் பண்ணி சண்டை போட வேண்டாம். பட் believe if such one is honest, pray to God. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷனலான கேஸா கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல. அவங்களுக்காக தர்க்கம் பண்ணாதீங்க, குவாரல் பண்ணாதீங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறார். அப்போ சத்தியம் கேட்டு அந்த ஒரு இருதயபூர்வமான ஒரு ஞானஸ்தானம் எடுத்து, சோ சிம்பாலிக்கான ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, ஒருவேளை அப்படி சகோதர சகோதரிகள் எடுக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறாங்க அப்படின்னா, வி கங்க்ராச்சுலேட் தெம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சோ ஹவவர் அப்போ நம்ம என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவவர் வி ஃபேவர் சிம்பாலிக் பேப்டிசம், we could not waste Christian fellowship upon it அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த ஒரு அடையாளம் எதனை அடிப்படையில வச்சு செய்ய முடியாது அப்படின்னா, இந்த ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை வச்சு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்படின்னா பட் அப்பான் த ரியல் பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட் டெத் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா அடையாளம் மட்டும் பத்தாது, ஒருவேளை யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு அடையாளபூர்வமான ஞானஸ்தானமே எடுத்துடுறாங்க அப்படின்னா, வெறும் அந்த அடையாளம் மட்டும் பத்தாது, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். அப்படி ஒருவேளை அர்ப்பணிக்கிறாங்க தெரியுமா, சோ அவங்களதான் நம்ம யாரு சகோதரர்கள்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, இருதயபூர்வமான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள வெளியரங்கமான ஞானஸ்தானத்தையும் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக அவங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபையே தேவனுடைய திட்டத்துக்காக, அவருடைய சிந்தைக்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக பலியா கொடுக்குறாங்க இல்லையா. அப்பேற்பட்டவங்களதான் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும். புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன் அப்படிங்கிற டேர்மை நம்ம அவங்களுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சோ பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா சொல்றார். சோ அப்ப நம்ம எல்லாரையும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியுமானா, வேர்ல்ட்லயே சொல்லுவோம், நம்ம நிறைய பேர் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படிப்பட்டவங்க தான் உண்மையான பிரதர்ஸ், பிரதரன் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ முங்கி எந்திரிச்சா மட்டும் பத்தாது, முங்கி எந்திரிச்சு தண்ணியில அதன்படி வாழ்றவங்க இருக்காங்க இல்லையா, சோ அவர்கள் தான் சகோதரர்கள் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா வைக்கிறார். அப்போ அடையாளம் அவசியமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நிச்சயமா கண்டிப்பாக அடையாளம் அவசியமானது அப்படிங்கிறத சொல்றார் நம்முடைய மூத்த சகோதரர். அப்ப இன்னொரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, அடையாளம் அவசியமானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ இதுல எந்த அடையாளம் கரெக்ட்?
அடையாளமான ஞானஸ்தானம் வேணும்னு சொல்றீங்களே, அதுக்கு இவ்வளவு சாட்சிகள் காட்டுறீங்க வேதாகமத்துல இருந்து, மூத்த சகோதரர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்ப அது எந்த அடையாளத்தை ஃபாலோ பண்றது? உலக ஜனங்கள் நிறைய அடையாளங்கள் வச்சிருக்காங்களே அப்படின்னா, ஒரு விஷயம் பார்த்துட்டோம், குழந்தை ஞானஸ்நானம் இல்லைங்கிறத பார்த்துட்டோம், நோ சைல்டு பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பார்த்துட்டோம். அதுக்கு எதுக்கு நமக்கு எந்த ஒரு ஒரு வசனமும் நமக்கு சப்போர்ட்டிவ்ஸ் இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்போ அது இல்லை அப்படின்னா, சரி தண்ணியில முங்கி எந்திரிக்கிறது தான் கரெக்ட், அதுதான் எக்ஸாக்டான ஒரு சரியான மெத்தட் அப்படின்னா, அதை எப்படிதான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு மூத்த சகோதரர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, அந்த அடையாளம் தான் அதுக்கு நமக்கு வந்து சாட்சி. அப்ப அந்த அடையாளத்தை நமக்கு கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு மூத்த சகோதரர். என்ன சொல்றாரு அப்படின்னா, மரணத்துல முங்கி எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ஐடியாலஜி இல்லைங்களா? அப்போ இந்த தெளிப்பு ஞானஸ்தானத்துல வந்து ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த தண்ணியில முங்கி எந்திரிக்கிற ஞானஸ்தானம் என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு சகோதரன் நமக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம கூட ஒரு 2 சகோதரன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க யார் அடையாளப்படுத்துறாங்க? ஞானஸ்தானம் எப்போதுமே நம்மளே போய் தண்ணிக்குள்ள நம்மளே முங்கி எந்திரிச்சு நம்மளே வரமாட்டோம் இல்லைங்களா? நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூட சகோதரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? சோ அவங்க யாருக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறாரு. அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அந்த சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய இயலாமையை குறிக்குது. உதாரணத்துக்கு நம்மளே பின்னாடி போய் முங்கி நம்மளாலே எந்திரிக்க முடியுமா அப்படின்னா, நம்மளால முடியாது. நமக்கு சப்போர்ட் தேவைப்படும். சோ தேவன் அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்மளை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு இயலாமை இருக்கும் முங்கி எந்திரிக்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சரண்டர் பண்றதுக்கு. அதுக்கு யாருடைய உதவி தேவை அந்த டைம்ல அப்படின்னா, நம்மள லிஃப்ட் பண்றதுக்கு கிறிஸ்துவனுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் அங்க நிக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து கிறிஸ்துவ அடையாளப்படுத்துறதா நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறார். அப்போ அந்த ஒரு கான்செக்ரேஷனுக்குள்ள போறோம் அப்படின்னா, அந்த ரிசரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடையிற வரைக்கும் யாருதான் நம்மளை லிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, நம்முடைய ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை வந்து தூக்கி ஆகணும். சோ இதுதான் நம்ம இயலாமைன்னு பாக்குறோம் இல்லைங்களா? சோ அவரு தான் நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். நம்மளாலே நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, லிஃப்ட் பண்ணிக்க முடியாது. சோ அது இது இந்த தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கிற விஷயம் வந்து அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதுறார். அண்ட் அதே நேரத்துல நிறைய ஸ்காலர்ஸோட ரைட்டிங்கை வந்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து குறிப்பிடுறார். ஜான் கெல்வின் அண்ட் அதே நேரத்துல டாக்டர் மேக்னைட் அண்ட் பிலிப் ஸ்கேப் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கூட நம்முடைய மூத்த சகோதரர் முன்னாடி எடுத்து வைக்கிறார். அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்காலர்ஸா இருந்திருக்காங்க அந்த டைம்ல. சோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் என்னதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேம் தண்ணீர்ல முங்கி எந்திரிக்கக்கூடிய அந்த ஞானஸ்தானம் அது ஒரு கரெக்டான மெத்தடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கிளியரா எழுதுறார். அப்போ சரி பிரதர், வெளியரங்கமான அடையாளம் அவசியமானதான்னு கேட்டா ஆமா அவசியமானதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதுல எந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியில மூங்கி எந்திரிக்கிறது தான் சரியான விஷயம் அப்படின்னும் சொல்லிட்டோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஒரு கேள்வி நம்ம மத்தியில எழுது அடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் இந்த ஞானஸ்தானத்தை கொடுக்கலாம்? இந்த வெளியரங்கமான இந்த ஒரு பேப்டிசம் இருக்கு இல்லையா, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அந்த ஒரு வெளியரங்கமான ஞானஸ்தானத்தை யார் கொடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ஆல் நியூ கிரியேஷன் கேன் கிவ் டு அதர்ஸ் அப்படிங்கிறாரு. ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய யார் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சகோதரனுக்கு ஞானஸ்தானம் தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அண்ட் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒருவேளை அப்படி ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹைப்பத்தாட்டிக்கல் சுச்சுவேஷன்ல யார் கூட தரலாம் அப்படின்னு எழுதுறாருன்னா, ஒரு உலகத்தான் கூட என்ன பண்ணலாம், தரலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, ஏன் அப்படின்னா அங்க யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவ ரெப்ரசென்ட் பண்றாங்க. எதுக்காக? அந்த ஒரு அடையாளத்துல நம்மள லிஃப்ட் பண்ண போறதே யாருதான், கிறிஸ்து தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆனாலும் மூத்த சகோதரர் ரொம்ப கிளியரா எழுதுறார், நம்மளுடைய ஒரு ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அப்ப யார் ஞானஸ்தானம் கொடுத்தா அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னா, சபை அங்கங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள் வந்து ஒருவேளை ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷயம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ஆசீர்வாதமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப கிளியரா எழுதுறாரு. அப்போ இன்னொரு கேள்வி வருது, பிரதர் யார் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு கேட்டதுக்கு மூத்த சகோதரருடைய விளக்கங்கள் ரொம்ப தெளிவா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்போ பேப்டிசம் கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லி கொடுக்கலாம் பேப்டிசம் வந்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றார், என்ன சொல்லியிருப்பார்?
ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா? சொல்லுங்க. என்ன சொல்லி பேப்டிசம் கொடுக்கலாம்? அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம் நீங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஜஸ்ட் இங்கிலீஷா நேரில் இருக்கிற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். யாராவது ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருக்கா? ஸோ என்ன வார்த்தைகள் சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கலாம்? ஒப்பீனியன்ஸே இல்லையா? ஸோ சாட் பாக்ஸ்லயே எதுவும் வர மாதிரி தெரியல. என்ன நார்மலா சொல்லுவாங்கன்னா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஓகே, பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எஸ், அதான் சொல்லி கொடுப்போம். அதுக்கு நம்ம அர்த்தமும் பார்த்தோம் இல்லைங்களா? பிதாவினுடைய அதிகாரத்தினாலும் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தினாலும் பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு வல்லமையினுடைய அதிகாரத்தினாலும் நம்ம என்ன பண்றோம், பாப்டிசம் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அப்ப மூத்த சகோதரர் என்ன இதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான வேர்ஸ் எதுவும் இல்ல, என்ன கூட தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நீங்க பேசாம கூட தரலாம். பாப்டிசம் ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, ஒரு புது சிருஷ்டிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க பேசாம கூட தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் நம்ம வசனம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ மத்தேயுல இப்பதான் நம்ம பார்த்தோம், 28ஆம் அதிகாரத்துல வந்து 19வது வசனம் வந்து எப்படிதான் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிதா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினால நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதியிருப்பார். அண்ட் அடுத்தது வந்து நம்ம ரெஃபரன்சஸ், கிராஸ் ரெஃபரன்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ரோமருடைய நிருபம் இருக்கு இல்லைங்களா? சோ அதுல கூட இருக்கும். ரோமர் வந்து 6:3 வந்து செக் பண்ணீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். சோ இது கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படின்னா, தேவன் வந்து நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் தருவார் இல்லைங்களா நம்மளுடைய லைஃப்ல. எதுக்காக அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டியா மாறக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிக்கோ அந்த ஒரு வெளியரங்கமான ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தேவன் ஒரு வாய்ப்பு தராரு சகோதரர்களுக்கு அப்படின்னா, அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த வசனங்களை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஆல்ரெடி இந்த புது சிருஷ்டியினுடைய இந்த ஒரு 6th வால்யூம் நம்ம நியூ கிரியேஷன் வால்யூம் வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஒருவேளை சபையில் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த அந்த அடக்க ஆராதனையை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கறது கூட நம்முடைய அன்பு சகோதரர் பிரேம் பிரதர் வந்து நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதருடைய விளக்கங்களை வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு இல்லைங்களா? எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. சோ அதே போலதான் ஞானஸ்தானத்துக்கு ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, இந்த ரோமர் 6:3 மத்திய 28:19 அடிப்படையில கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். என்னவும் சொல்றாரு அப்படின்னா, வசனங்கள் இருக்கு, நம்ம வேணும்னா நம்ம அந்த அடிப்படையில அந்த வசனங்களை சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கலாம், இல்லைன்னா பேசாம கூட தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த இப்போ இது ஒரு விஷயம் பார்த்துட்டோம், யார் ஞானஸ்நானம் கொடுக்கலான்றத பார்த்தோம், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம், என்ன மெத்தட் கரெக்ட்னு பார்த்தோம், என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப காமனா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ரிப்பிட்டிஷன் ஆஃப் த சிம்பிள் இது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்பது உண்டு இல்லைங்களா? மறுபடியும் நூலையுமே நம்ம செய்யறோம். அநேக சகோதர சகோதரிகள் வந்து நம்ம கிட்ட என்ன கேட்பாங்க, பிரதர் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், பாப்டிசம் எடுத்துட்டேன் பிரதர், திருப்பி நான் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க இல்லையா? இந்த கேள்வியை நம்முடைய மூத்த சகோதரர் வந்து ரொம்ப அருமையா வந்து கையாண்டிருப்பார். அப்ப யாராவது வந்து நம்ம கிட்ட அப்படி கேட்கறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம பாப்டிசம் நமக்கு தெரியும் கிளியரா, அவங்க இந்த சத்தியத்துல இதுக்கு முன்னாடி கேட்டு எடுத்திருக்க மாட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம கிட்ட என்ன வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஞானஸ்நானம் மூங்கி எந்திரிச்சிட்டேனே பிரதர் தண்ணியில, ஆல்ரெடி வெளியரங்கமான அடையாளம் நான் செஞ்சுட்டேனே, நான் திரும்பியும் அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சகோதரர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, அந்த விளக்கங்கள் பார்க்கும் பொழுது இந்த 1874 வரைக்கும் சபை அப்படிங்கிற ஒரு செப்பரேஷன் வந்து நமக்கு தனியா ஆகல. ஆனா மணிகள் எங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபிலோன்லதான் இருக்காங்க. அப்ப அந்த 1878 தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா அந்த ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்டிசம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அது ஒரு சரியானதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஞானஸ்தானமா இருக்காது, ஒரு தவறான ஒரு ஞானஸ்தானமா தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுதே சில பேர் என்ன வந்து கேட்பாங்க, பிரதர் நான் என்னுடைய மனதளவுல நான் எப்படிதான் இருந்திருக்கேன் அந்த பேப்டிசம்க்கு அப்புறம், ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட வைக்கிறாங்கன்னு வைப்போம். நமக்கு தெரியும் நம்ம நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது யாரையும்.
அப்ப என்ன இந்த பாயிண்ட் ரொம்ப குரூஷியலா பிரதர் வந்து ஹேண்டில் பண்றாரு. நம்ம எப்போதுமே தவறா புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஒரு பாயிண்ட ரொம்ப கிளியரா கவனிக்கணும் இந்த ஒரு விஷயத்துல. அப்போ ஆல்ரெடி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு திரும்பி நான் எடுக்கணுமா அப்படின்னா ரசூல் பிரதர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. அநேக சபைகள் இருக்கு, அநேக சபைகள்ல மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. சோ அதை பத்தி சகோதரர் பேசல. அது வந்து ஒரு ஒழுங்கா இருக்காது, அது ஒரு உண்மையான பேப்டிசமா இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஆனா சத்தியத்துல ஸ்ட்ராங்கா தான் நான் இருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அப்படின்னா அது அகைன் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இந்த பாயிண்ட பிரதர் வந்து கையாளும் பொழுது ரொம்ப கிளியரா கையாளுறாரு. எப்படின்னா நம்ம திரும்பியும் இந்த ஒரு ஞானஸ்தானம் வந்து எடுக்கணுமா, ஆல்ரெடி எடுத்தவங்க எடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஒரு பேரா வந்து நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப கிளியரா இருக்கும். நான் வாசிக்கிறேன், நமக்கும் வந்து குரூப்லயும் வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். ஞானஸ்தானத்தின் உண்மையான அர்த்தம் நம்முடைய பார்வையை விட்டு அகன்று வெகு காலமாகி விட்டதால் ஏற்கனவே தண்ணீரில் மூழ்கினவர்களிடமிருந்து தாங்கள் எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானத்தின் தகுதியை குறித்து அநேக கேள்விகள் வருது. அந்த அடையாளத்தை மறுபடியும் செய்வதா வேண்டாமா என்றும் சந்தேகம் வருகிறது. இதற்கு எங்களுடைய பதில் என்னவெனில், அடையாளமானது மறுபடியும் செய்யப்பட வேண்டியதில்லை என்பதாகும். ஏனெனில் அது மரண பரியந்தம் முழு பிரதிஷ்டையினால் காக்கப்படாவிட்டால் ஒரு குளியல் அல்லது தண்ணீரில் மூழ்கி எழும்புவது என்பதை தவிர வேறு அர்த்தமோ அல்லது உயர்வோ கிடையாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த சாட்சியத்திற்கு தான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா இல்லையா என்பதை தானாக தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதுறார். மரணம் பரியந்தம் பிரதிஷ்டையை தொடர்ந்து தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்குமானால் அதை குறித்து அறிவு குறைவானதாக இருந்தாலும் அதை மறுபடியும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ என்ன இந்த பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிள் நீட்ஸ் நோ ரிப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றாரு. அப்ப ஏன் அதை திரும்ப செய்ய தேவையில்லை அப்படின்னா, மரண பரியந்தம் செஞ்ச அந்த ஒரு பேப்டிசத்தின் படி உங்களுடைய இருதயத்துல வைராக்கியத்தோட இருந்து பலியின் ஜீவியம் வாழ்ந்து நம்ம மரிக்கல அப்படின்னா அந்த ஒரு அடையாளத்துக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற அந்த அடையாளத்துக்கு மதிப்பே இல்லை. ஜஸ்ட் ஒரு முங்கி எந்திரிக்கிற அந்த ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி பண்றதுனால என்ன ஆயிடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நசாட்சி பெற முடியாது. சோ அப்ப கரெக்டா இருந்தாதான் அந்த ஒரு சிம்பிள், அந்த ஒரு அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனுக்கே ஒரு மரியாதை அப்படிங்கறத நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றாரு. ஆனா என்ன ஒரு பாயிண்ட் கிளியரா வைக்கிறார், ஈச் மஸ்ட் டிசைட். இதை யாராவது ஒருத்தர் போய் சொல்ல முடியுமா, நீங்க திரும்பி எடுங்க பிரதர் அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா அத அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கதான் முடிவு பண்ணணும். ஆனா அண்டர் ஒன் கண்டிஷன். சோ இது வரைக்கும் இப்ப நான் பேசின அந்த வார்த்தைகளை, மூத்த சகோதரர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு என்ன பண்ணிட கூடாது அப்படின்னா தவறான கன்க்ளூஷனுக்குள்ள போக கூடாது. இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். அப்போ அகெயின் நீங்க அந்த ஒரு பாயிண்ட நீங்க எடுக்கணுமா, ரிப்பீட் பண்ணணுமா அந்த ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பதான் பண்ண தேவையில்ல அப்படின்னா அவங்க அப்படி முங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டா பியூரா கம்ப்ளீட்டா தேவனுடைய திட்டத்துக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு பலியின் ஜீவியம் செலுத்துறாங்க அப்படின்னா அப்ப மட்டும்தான் இது அப்ளிகபிள். பட் என்னுடைய ஹம்பிளான கேள்வி என்ன அப்படின்னா, சத்தியமே என்ன அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ணிருக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுத்திருந்து அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம், இனிமே நம்ம ஒரு தேவனுக்கு என்று நம்ம ஓடணும், நம்ம வைராக்கியமா ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனுடைய திட்டமே என்ன அப்படின்னு தெரியாம என்னதான் அவங்க மனசுக்குள்ள தான் பெர்ஃபெக்டா ஓடுறதா நினைச்சிட்டே இருந்துட்டு இருந்தாலும் அது என்ன இல்ல, திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு எடுக்கக்கூடிய ஞானஸ்தானமா வராது இல்லைங்களா. சோ அதான் சொல்றாரு. அப்படின்னா சத்தியத்திலே இல்ல அப்படின்னா அவங்க எப்படிதான் முங்கி எந்திரிச்சு எடுத்திருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அது ஒரு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்தானமா இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் லீட் பண்ணிருப்பாங்களான்னா இல்ல. ஏன் இது ரசூல் பிரதர் இப்படி ஒரு பாயிண்ட சொல்றாரு அப்படின்னா, ரசூல் பிரதருடைய காலப்பகுதியில வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா அநேக நல்ல சகோதர சகோதரிகள் வந்து ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காலத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 சர்ச் ஒரு தெருவுல இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 டைம் பாப்டிசம் கொடுப்பாங்க. அந்த ஒரு மனுஷன் 100 சர்ச் போறாருன்னா 100 டைம் பாப்டிசம் எடுப்பாரு. ஏன்? ரொம்ப கிளியர், கள்ள போதனைகள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உள்ள இல்லைங்கும் பொழுது அப்ப எந்த ட்ரூத்ல எடுத்திருப்பாங்க அவங்க அந்த ஒரு கான்செக்ரேஷனை. சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்றது உண்டு. எப்படின்னா, பிரதர் நான் ஆல்ரெடி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர்,
நான் ரொம்ப அருமையான வாழ்க்கை, நான் அன்னைக்கே தேவன்ட்ட என்ன ஒப்பாடிச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மூத்த சகோதரர் அதான் எழுதுறாரு, ரொம்ப கிளியரா எழுதுறார். சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்துல ஞானஸ்தானம் எடுத்து அதற்காக அவங்க ஓடி இருக்காங்க அப்படின்னா அது வேற. ஆனா அப்படி ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் தான் இது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்ப இந்த ரிப்பிட்டிஷன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறித்து பாக்குறாரு நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த வாரம் இது வரைக்கும் நம்ம என்னதான் ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பிசிக்கலா அந்த ஒரு சிம்பாலிக் பாப்டிசம் தேவைதானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பதில் பார்த்துட்டோம். கண்டிப்பா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அப்ப அதுல என்ன மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப யார ஞானஸ்தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வேதாகமத்தினுடைய சாட்சிகளின் அடிப்படையில நம்முடைய மூத்த சகோதரர் நிறைய சாட்சிகள் கோட் பண்ணியிருக்கார். சோ யாரெல்லாம் அப்படி பாப்டிசம் எடுத்தாங்க சிம்பாலிக்கா அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு கிளியரா. நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தைகள் சீஷர்களுக்கு கொடுத்தார், சீஷர்கள் அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்க, அப்போஸ்தலர்கள் எந்த அளவுக்கு சுவிசேஷ யுகத்துல அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க, அண்ட் எதுதான் ஒரு உண்மையான ஞானஸ்தானம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அப்ப யார் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், என்ன வார்த்தைகள் பயன்படுத்தி கொடுக்கலாம், திருப்பியும் அந்த அடையாளத்தை ரிப்பீட் பண்றது அவசியமானதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ இதோட என்ன முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடையாளமான ஞானஸ்தானம் அவசியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ நம்ம அடையாளமான ஒரு ஞானஸ்தானம் அவசியமானதே அப்படிங்கறதுதான் நம்முடைய மூத்த சகோதரர் வந்து வசனத்தின் அடிப்படையில கொடுக்குறார். சோ யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க, நான் பிசிக்கலா பாப்டிசம் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம தியானிச்ச அந்த அனைத்து வார்த்தைகளையுமே அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ள ஒரு சகோதர சகோதரிகளா இருக்கும் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ இதோட இந்த சாப்டர் ஆல்மோஸ்ட் முடியுது. சோ தேவனுக்கு சித்தமானால் வர வாரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில பேசிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சுட்டு இந்த ஒரு சாப்டரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இம்மட்டும் பொறுமையாய் கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே காத்து நடத்துவாராக. ஸோ 7ஆம் தூதனுடைய அந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக அவர் கொடுத்த தேவன் நமக்கு அவர் மூலமாக வெளிப்படுத்தின அநேக சத்தியங்களுக்காக நன்றி சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் இந்த புது சிஷ்யனுடைய கிளாஸஸ் மூலமாக. ஸோ நம்ம கேட்கக்கூடிய இந்த ஒரு மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ற எங்களுக்கும் கேட்கிற சகோதர சகோதரிகளுக்கும் இது எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அனைத்து சகோதர சகோதரிகளும் வீட்டுல மெடிடேட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஒரு 6th வால்யூமை நம்ம தேவன் எந்த அளவுக்கு நமக்கு சித்தம் வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம அந்த சத்திய வெளிச்சத்துல இதை தியானிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே நம்மை காத்து நடத்துவாராக. ஆமென்.